இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு எரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க. கொஞ்சம் பிரியாணி எங்க வீட்டுக்கும் ஓகே. இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இல்லங்க. நல்லா இல்லன்னு சொல்றதே பிளானட் சொல்லுங்க இல்லன்னு அர்த்தம். வேளாண் சொல்லுங்க இல்லன்னா அப்படிதான் வராது. கஜகேசரி மாதிரி கொச்சகேசரி ஒன்று இருக்கு, அது வந்துருச்சு. அவனுக்குலாம் ஒன்னும் செய்ய முடியாது. வேற ஐயா, இந்த வருஷம் ஐபிஎல் நடக்குதுங்க ஐயா. ஆமா, அத வந்து நீங்க கணிச்சு சொல்றதா எல்லாரும் சொல்றாங்க. நிறைய பேர் முதல் 3 மேட்சை வந்து நீங்க கணிச்ச மாதிரியே எல்லாரும் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, அதுக்கு அடுத்த மேட்ச்களையும் உங்களால சொல்ல முடியுங்களாங்க ஐயா? சொல்ல முடியும், தாராளமா சொல்ல முடியும். ஏன்னா பிளானட்ஸ் எல்லாம் எங்க எப்படி இருக்கு, எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து சொல்ல முடியுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே எம்ஐ மேட்ச், அது சொல்லியிருந்தேன் நான் வந்து சிஎஸ்கே கஜகேசரி யோகம் இருக்கு, அதனால ஜெயிக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி ஜெயிச்சிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன் வந்து குரு பார்வை ரொம்ப உக்கிரமா இருக்கு. யாருக்கு? லக்னோவுக்கு. ஓஹோ. அதனால அடுத்து லக்னோ ஒரு மேட்ச் தோக்கும், அதுதான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன். டெல்லி தோக்குற மாதிரி வரும், ஆனா ஜெயிச்சிருவாங்க. ஏன்யா? ஏன்னா அங்கதான் வந்து கவர்மெண்ட் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, பார்லிமெண்ட் இருக்கு, எல்லாம் அங்கதான் இருக்காங்க. ஐயா, பாலிடிக்ஸ் வேணாம், ஐபிஎல் வாங்க. இல்ல உண்மையிலே இத மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, நானே பார்த்தேன். டீ குடிப்போம் நண்பா. டீ விஷயம் பார்த்துட்டு இருக்காரு. டீ கடைக்காரா, ஒரு டீ கொண்டு வா. ஏய், நண்பனுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் போட்டு கொண்டு வா. எது 2 டீயா? ஏண்டா 2 டீயா குடிப்பா? குடுடா, ஒரு கிளாஸ் குடுடா. 2 ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கியா தனித்தனியா குடிச்சிருக்கோம்? போயா. நண்பா சொல்லு நண்பா. பிடிக்க பாக்குறாங்க நண்பா. நடக்குமா? டென்ஷன் ஆகுது. இருக்கு, ஒரு தம்மு போடுவோமா? போலாம் நண்பா. டேய் பெட்டி கடை, தம்மு குடுறா. இங்க 2ஆ? ஏ ஒண்ணு பத்தாதா? ஏண்டா ரொம்ப பிரிக்க பாக்குறியா நீ? பிரிக்க பாக்குறேன் நண்பா. ஐபிஎல் வந்தானே இருக்கு. யோ, என்னையா நீ இழுத்து அவனுக்கு போக வருது? அப்படிதான் நாங்க இணை பிரிய நண்பர்கள், நாங்க அப்படிதான் ஓதுவோம். பார்த்து தெரிஞ்சு ஒழுங்கா இருந்துக்க. பிச்சு போடுவேன் பிச்சு. வா நண்பா. கண்டக்டர், ஒரு டிக்கெட் தாங்க. ஒரு டிக்கெட்டா? ஒரு டிக்கெட். எங்க ரொம்ப பிரிக்க பாக்குறியா? நாங்க பிரிய மாட்டோம், ஒரு டிக்கெட் தான் வேணும் எங்களுக்கு. செருப்பு பிஞ்சிரும். தெரியாத ஆளுக்கு ஒரு டிக்கெட் வாங்குங்க, இல்லனா இங்கே செவுத்த அடிச்சு இறக்கி விட்டுறேன் பாத்துக்க. நண்பா, காசு இருக்கா நண்பா? இருக்கு. குறாமல. இந்தாங்க. லேடிஸ் வராங்க, வெளிய விடுடா. நண்பா சொல்லு நண்பா. ஐபிஎல் ஆரம்பிச்சிருச்சு நண்பா. ஆமா நண்பா. எல்லாம் இதா போயிட்டு இருக்கு. அது முதல் மேட்ச் எப்படி சிஎஸ்கே தான் நண்பா ஜெயிப்பாங்க. சிஎஸ்கே ஜெயிப்பாங்க. ஆமா, தெரிஞ்சு வச்சிருக்க நீ. எங்க சிஎஸ்கே பத்தி என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்க நீ. அக்கு வேற ஆளு எல்லாம் புடிச்சிட்ட நீ. ஆமா 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 நண்பா. நான் கூட நீ வம்புடுப்பியா நினைச்சிட்டேன் நானு. பரவாயில்ல, நல்லா தெரிஞ்சிருக்க நீ. ஏன் நண்பா, ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க ஜெயிச்சாதானே நாங்க கப் அடிக்க முடியும். எனக்கு நண்பா, மும்பை இந்தியன்ஸோட லெகசியை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் தோப்போம், எல்லா மேட்சும் ஜெயிப்போம். நாங்க தான் எல்லாமே. போன தடவை யார் ஜெயிச்சா? போன தடவை யார் ஜெயிச்சா? போன தடவையும் நீங்க தான் வசமா தோத்தீங்க. நீ வருஷம் வசமா தோத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நீ தோத்து கப் அடிச்சனா 18 கப் 14 கப் ஒன்றரை. 2 ஐசிசி கப் இருக்கு இன்னைக்கு நம்ம கையில இருக்குன்னா அது காரணம் யாரு? தோனி. தோனி T20 வேர்ல்ட் கப் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி அடிச்சு. தோனி இல்லனா நீ வந்திருப்பீங்களா? தோனி அந்த கப் வானப்பத்த பூ மாதிரி கப் பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நமக்கு எல்லாம் கப் கொடுத்து காப்பாத்துறது. 1983 ல அடிச்சாச்சு. 83 க்கு அப்புறம் எங்கடா போனீங்க? 83 க்கு அப்புறம் போனீங்க. சின்ன பசங்கள பூரா ஊக்கு வச்சு அப்படியே பெருசா கொண்டு வரோம்டா. நீங்க எல்லாம் அங்கிள் டீம்டா. அங்கிள் டீம், லெஜெண்ட் டீம்னு சொல்லி அங்கிள் டீம்னு தேவலாம் பையில ஓடு. சரியா நண்பர். பிச்சி பாவிங்களா? ஏண்டா 2 பேர் இணை பிரியாத நண்பர்களா? மாட்டான் சூர்யா மாதிரி தெரிஞ்சீங்களடா? என்னடா ஆச்சு? திடீர்னு சங்க கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருக்கீங்க. லெஜெண்ட் டீம் வந்து அங்கிள் டீம்ங்கறாங்க. என்னப்பா ஏப்பா அங்கிள் டீம்னு சொன்னா? நீ எந்த டீம்? ஐயா, சன்ரைசர் ஹைதராபாத் என்னங்கயா பண்ணுவாங்க? சன்ரைசர் ஹைதராபாத் இந்த வந்து பவுலிங் டீமா இருந்துச்சு. பவுலிங் டீமா இருந்தா ஜெயிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி இப்ப கடப்பார டீம் இறக்கிருக்காங்க. ஆனா பவுலிங் போடலனா எத்தனை ரன் எடுத்தாலும் வேஸ்ட்ங்கிறது தெரியாம போச்சு. அதனால அது வாழ்க்கையும் சூனியம் தான். சன்ரைசர்ஸ் இந்த சைன் பண்ணா நல்லா இருக்கும். ஐயா, குஜராத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? குஜராத்ல வந்து கடைகள் எதுவுமே இல்ல, அதனால வந்து அங்க பத்தி அபிப்பிராயம் எனக்கு எதுவும் இல்ல. ஐயா, குஜராத் டைட்டன்ஸ் டீமை பத்தி கேட்டேன். ஐபிஎல் சொல்லணும், குஜராத் மட்டும் சொன்னா அது வேற மாதிரி போயிடும். தேவையில்லாம பேசிக்கிறீங்க. அவ்வளவுதான்.
நீ எல்லாம் நாசமா போதா ராக்கி கட்டை முளைச்சி நாசமா போங்கடா. கையில கட்டை முளைக்க, கால்ல கட்டை முளைக்க, ஏய் மாயில பந்து முளைக்க. உள்ள வந்துட்ட டிக்கெட் எடுத்து ஏன் உள்ள உட்காந்து புலம்பிக்கிறீங்க? இல்லங்க, டிக்கெட் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கோம் நாங்க. நெட் ஓபன் பண்ணி பார்த்தா டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகுது, டிக்கெட் க்ளோஸ். பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்திருக்கீங்க. நானும் தான் குத்திட்டு உட்காருங்க. விளங்க மாட்டேன். டேய் நாசமா போயிடுடா, அஞ்சு போறீங்கடா. இல்ல இடிஞ்சு உள்ள மண்ணோட மண்ணா போடா. மண்ணே இல்ல, எதையா தூக்கி இருக்கா? சும்மா தூத்துவோம் அப்படி. முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் உட்கார்ந்திருக்காங்க. அவங்க தலையில போட்டு சண்டைக்கு வந்துற போறாங்க. சும்மாரியா, ஏற்கனவே தோக்குற கடுப்புல இருக்காங்க. டென்ஷன் பண்றாங்க. டிக்கெட் கொடுத்தா பார்க்கலாங்க. ஐபிஎல் வேணாங்க. எதுக்குங்க? எதுக்கு? தல வரது. ஒரு ரன் அடிக்கலையே. சிங்கம் நடந்து வர மாதிரி இருக்குங்க. சிங்கம் இருக்கு. அட சிங்கம் ராஜா. வாடா அப்பா வந்ததுக்கு தலைய பாத்துட்டா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மண்ணல்லையா தூக்கிட்டு இருந்தா. எல்லாம் பண்ண தலைய பார்த்தோன்னே எல்லாம் மறந்து. சூப்பருங்க. சூப்பர். அவர் அடிக்கலையா? நான் ஸ்ட்ரைக் 2க்கு போயிட்டாரியா? இருந்து போட்டா. ஏங்க நீங்க இப்போ ஒரு தியேட்டருக்கு போறீங்க. நீங்க ஒரு மாஸ் சீன் பாக்குறீங்க. மாஸ் சீன் ஞாபகம் இருக்குமா? நொத்த சீன் ஞாபகம் இருக்குமா? ஏய் மெண்டல், அது தியேட்டரா படம்டா. ஏங்க எங்களுக்கு இது படங்க. இது மொமெண்ட். அந்த ஸ்டம்பிட் அடிச்சாரு 0.12 செகண்ட்ஸ் ஆம்ங்க. ஏய் ஐயோ அதான் இப்படியே இருக்காங்க. மேட்சே முடியல, அதுக்குள்ள எங்கடா போறீங்க? அதெல்லாம் ஆப்போசிட்ல இருக்க 6 அடிச்சிரா. மேட்ச் முடிஞ்சிருச்சு. சொன்ன மாதிரியே 6 அடிச்சிட்டான். டேய் எதுவும் ஜோசியம் பாக்குறீங்களா? கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், அது பேர்ல நைட் இருக்கு அப்படின்னா 6 மணி 7 மணி மேட்ச் தான் ஜெயிச்சிருவாங்க. பகல் மேட்ச் தோத்துருவாங்க. ஒண்ணு செய்ய முடியாது. ஏன்னா அது பேரு பிளானட்ஸ் அப்படியே அமைஞ்சு வந்திருக்கு. அது நைட் வந்திருக்கு. அப்ப நைட்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து போயிட்டாங்க. ஐயா ராஜஸ்தான் ராயல்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ராஜஸ்தான் ராயல்ஸ் இல்ல என்னடா ராயல்ஸ்ங்க மாதிரி இருக்கும். ஆனா முத கப் அடிச்சது அவங்க தான். எல்லாம் ஏதோ மாதிரி இருப்பாங்க. திடீர்னு வந்து கப் கிட்ட நிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். பார்த்து விளையாடணும் வீட்ல. அப்புறம் அவனா எப்படி இருக்கா? அவ்வளவு நல்லா இருக்கியா? சூப்பரா இருக்கேன். ஐபிஎல் ஆரம்பிச்சிருச்சு போல. ஆமா மாப்ள ஐபிஎல் பூரா போய் வீட்டுக்கு வெளியிலயும் பீர் பாட்டிலா எடுத்து வச்சிருக்காங்க. என்ன பீர் பாட்டில்? என்ன கர்மாந்திரம் தெரியல. குடிச்சு நாசமா போறதுக்கு இது பண்றாங்க. தேவல்லாத பேசிக்க. சரி மேட்ச பத்தி பேசுவோம். என்ன ஐபிஎல் என்ன? யாரு நீ யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன் நீ? ஒவ்வொரு வருஷமும் ஒருத்தருக்கு ஸ்பார்க் தெரியும். ஏன்னா என்னமோ அந்த லக்னோ டீம் இருக்குல்ல, லக்னோலாம் இல்ல மாப்ள. என்னமோ அவங்கள்ட்ட இருக்கு. டெல்லி வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா டெல்லிக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. என்னது? பவுலிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது சும்மா இது சொல்லாதவனே நீ. இல்ல இல்ல போன வாட்டி தான் அந்த எஸ்ஆர்எச் இருக்காங்க இல்ல, அவங்க மறந்துட்டேன் பாரு. எஸ்ஆர்எச் வந்து வெறும் சாதாரண பவுலிங் டீமா இருந்துச்சு. இந்த வாட்டி கொண்டாத கடப்பார டீம்ன்றாங்கல, உண்மையா கடப்பார டீம் எஸ்ஆர்எச் தான்ன்றாங்க. எனக்கு அது தோணல அவனே. அடிச்சு போடவே வச்சிட்டாங்க. தெரியல அந்த எஸ்ஆர்எச்ல ஏதோ குறை இருக்கு. அது என்னன்னு என்னால கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ண முடியல. ஆனா இன்னொன்னு இருக்கு மாப்ள, சிஎஸ்கே இருக்க வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க. சிஎஸ்கே இல்லவனே இந்த தடவை ரொம்ப ஏஜ்டா இருக்காங்க. ஆண்ட பரம்பரையா அவங்க. போன தடவை அது வந்து நடந்தது வந்து ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் சைடு இருந்து நீ யோசி. நீ ஃபேனா வந்து பேசாத. ஸ்போர்ட்ஸா பேசுனீனா இந்த ஸ்போர்ட்ஸா பேசு. சிஎஸ்கேவே விடு. சிஎஸ்கே விடு. போன வாட்டி அடி வாங்கிட்டு போன பாம்பு யாரு? மும்பை இந்தியன்ஸ். ஆமா மும்பை அந்த சொல்லலாம். பாம்பு அடிவிட்டு போய் அது பாம்பு தீண்டிய தீரும் தான் தெரியும். உக்கிரமா இருக்கும் மாப்ள, உக்கிரமா இருக்கும். ஏதோ முதல்ல மேட்ச் தோத்துட்டாங்க லேசா, திருப்பி வந்தாங்கன்னு வெச்சுக்க அது வேற ரொம்ப இரிட்டேட் ஆகும். சரியான டீம் மாப்ள. ஒரு யோசனை. ஆனா மாப்ள இந்த வாட்டி ஆர்சிபிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கற? ஆமா மாப்ள இந்த வாட்டி என்ன ஐபிஎல் எடிஷன் வந்து நான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் விட்டுட்டு எனக்கு வந்து உண்மையிலேயே மனசார இந்த ஒரு தடவையாச்சும் அவங்க ஜெயிக்கணும்னு எனக்கே தோணுது. எனக்கு கோலிக்கா ஒரு தடவை ஆர்சிபி ஜெயிச்சா நல்லா இருக்கும். வேண்டுனாலும் வேண்டலைனாலும் இந்த வாட்டி ஆர்சிபி தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நீங்க சொல்ற நீங்க? இந்த வாட்டி ஐபிஎல் எடிஷன் எத்தனாவது? 18வது வருஷம். 18வது எடிஷன். 18 யாரோட ஜெர்சி நம்பர்? கோலியோடது. கோலி 18 ஆர்சிபி ஐபிஎல் 18 சீசன். அப்ப யார் ஜெயிப்பா? சும்மா விட்டுருந்தா கூட ஆர்சிபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குடா. இப்ப நீ கொண்டு வந்தியே ஒரு தியரி, இது மாதிரி வருஷா வருஷம் ஒரு கன்றாவி தியரியை தூக்கிட்டு வரீங்க பாத்தீங்களா? அதனாலதான் வருஷா வருஷம் தியரியை விட்டு தொலை. அடிச்சா ஜெயிக்க போறாங்க, இல்லன்னா தோக்க போறாங்க. 18 இது யார் சொன்னா உனக்கு? யார் சொன்னா? பேசிக்கிட்டாங்க. கோலி சொன்னாரா? இல்ல வந்தன்னு வச்சுக்க அறுத்து விட்டுறேன் பாத்துக்க. இதே வேலையா திரியிறாங்க. போன வருஷம் இப்படித்தாங்க. விராட் கோலி வந்து இந்த வாட்டி தோத்துட்டாருன்னா கிரிக்கெட் விட்டே போயிருவாரு. அப்படி கிரிக்கெட் விட்டு போயிட்டாருன்னா இந்தியன் ஃபேன்ஸ் கிரிக்கெட் மேல இருக்க இன்ட்ரெஸ்டே போயிருன்னு பரதேசினை கிளப்பி விட்டு வருஷம் வருஷம் ஒரு தியரியோட வர்றாங்க. எவரு
ஐயா பஞ்சாப் கிங்ஸ் அணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் பஞ்சாப் கிங் வந்து பிரீத்தி சிந்தா வந்து எனக்கு ரொம்ப நாளா பழக்கம் எனக்கு. அதனால வந்து என்ன கேட்டுச்சு நம்ம தோத்துட்டே இருக்கோம் என்ன பண்றது கேட்கும்போது நான் தான் நேம சேஞ்ச் பண்ணுங்க, நியூமராலஜி படி நேம சேஞ்ச் பண்ணணும். கிங்ஸ் 11 பஞ்சாப் இருந்தது, அது வேணா நம்பர் செட் ஆகாது, 2 பிளானஸ் ஓட்டா சரியா போயிருந்து சொல்லிட்டு 11 தூக்க சொல்லிட்டேன். இப்போ வந்து பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு மாறிடுச்சு. கிங்ஸ் மாத்திரனாலே ஜெயிப்பாங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆனா நடக்காது. ஐயா ஆர்சி பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆர்சி வந்து ஒரு சூப்பரான சரக்கு, ஒரு மிட்ரேஞ்ச்ல நல்ல ஒரு சரக்கு. ஐயா ஆர்சிபி பத்தி கேட்டாங்க. ஆர்சிபியா பெங்களூர் டீம். ஆர்சிபி வந்து ஜெயிக்கணும்னா ஒண்ணே ஒரு சிம்பிள் வாட்டர் பண்ணணும். எல்லாம் வாயை மூடிட்டு சும்மா இருந்தாலே போய் ஜெயிச்சிருவீங்க. எல்லாரும் வன்பத்தி வாங்கி கொட்டிக்கிறனால தான் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. சாதிரி கம்முன்னு இருங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. எல்லாரோட ஆதரவு உங்களுக்கு தான் இருக்கு. நீங்க ஜெயிக்கணும் தான் எல்லா டீமும் நினைக்கிறாங்க. ஆனா எப்ப ஜெயிப்பீங்க உங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. நெக்ஸ்ட் என்னடா இந்த வாட்டியும் டிக்கெட் இல்லன்ட்டானுங்க. டேய் எத்தனை வருஷமாடா நானும் ட்ரை பண்றது. போங்கடா செட்டப்பா இருக்கு மச்சான். என்ன இங்கிலீஷ்லாம் பேசுறான்டா. என்னடா டேய் 2000 டிக்கெட் கூட வாங்க முடியல நம்மளால. எப்படி எல்லாம் கிரவுண்ட்லயே 35,000 பேர் தான் இருக்க முடியும். ஆனா 2 லட்சம் பேர் கிரிக்கெட் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. எப்படி அப்புறம் எப்படி அங்க உள்ளவங்களா போறாங்க? பணங்க பணம் உள்ளவங்களால போக முடியுது. நம்ம கிட்ட எல்லாம் பணம் இருக்கு, வாழ்க்கையில மாறவே மாறாதுல்ல. தெருவிலே நின்னு டிவிலே போட்டு பார்க்க வேண்டியதுதான் நம்ம நிலைமை போலயே. டிக்கெட் இல்லையா? ஆமா மேட்ச் பார்க்கணுமா? ஆமாப்பா ஆமா. தலதரிசி இந்த பாத்தே ஆகணுமா? உனக்கு என்னடா வேணுங்கற? யாரா வேணும்? நான் ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல மேட்ச்க்குள்ள பார்க்கணும்னு ஆவலா இருக்கு. ஆமாங்க நான் ஏற்பாடு பண்றேன். ஏஜென்ட்டா? ஆமா நீங்க பாத்து பண்ணி விடுங்க. இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி ஏஜென்ட் இங்கே இருப்பாங்க. இவங்கள்ட்ட டிக்கெட் இருக்கு, முதல்ல பல்கா வாங்கிடுவாங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு மேல லிங்க் இருக்குங்கறாங்க. ஆமா இவன் ஒரு 100 டிக்கெட் வச்சிருப்பான். இவன் வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு இல்லாத மாதிரி கொடுத்துட்டு 100 ரூபாய் கூட்டி போயிடுவான். ஓ சூப்பர் சூப்பர். அண்ணே சைலண்டா எதா இருந்தாலும் இங்கே பேசிப்போம், உள்ள போயிட்டு மாத்தி பேசக்கூடாது. இல்ல இது மாதிரி நான் நிறைய பாத்திருக்கேன். ஏமாந்ததெல்லாம் போதும். தலைக்கு 100 ரூபாய் கொடுங்க. 100 ரூபாயா? 100 ரூபாய் கொடுங்க. 100 ரூபாயா? ஆமா 100 ரூபாயா? 100 ரூபாய் கொடுங்க, காசு 100 ரூபாய். கேளுங்கடா. நீ குடு மாப்ள, நான் சேர்த்து கொடுங்க. ஐயோ 200 ரூபாயா இருக்கே. கேட்டு சொல்ற அப்புறம் மாதிரி அப்புறம் மாத்திரலாம். பாத்துக்கலாம். எல்லாம் உள்ள ஏதாச்சும் வெள்ளரி பிஞ்சு தான் வச்சு வாங்கி தாங்கண்ணே. சத்தம் போடாம சைலண்டா வாங்க. அண்ணே அங்க ஒரு 4 பேர் இருக்காங்க, பார்த்தாலும் பாத்துருவாங்க. அமைதியா போணுமா? ஆமா சரி அவங்களுக்கு தெரியாம வாங்க. 100 ரூபாய்க்கு எப்படி? எங்க கூட்டிட்டு அண்ணே போறாரு? அண்ணே ஸ்டேடியம் இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் எங்கனே கூட்டி போறீங்க? டிக்கெட் ஒளிச்சு வச்சிருப்பாரு, அதெல்லாம் உனக்கு தேவையா? போ டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போ. போங்கண்ணே. வாங்க பாய்ஸ் வாங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஆமா, இது பார்த்தா தெரியும். கூடாது, அமைதியா வாங்க. பாருங்க ஓட்ட எவரையா பாருங்க. மேட்ச் தெரியும் பாரு. பாரியா தெரியுதா? போது எல்லாரும் பாருங்க. சும்மா வாங்க. நீ பாரு. ஓகே. தெரியுதா? டிவிலே பார்த்துட்டு தெரியுதா? வாங்க. நீ பாரு. தெரியுதா? எது ஒண்ணுமே தெரியாது. தலையா பாக்குறேன். டேய் அது அம்பையர் தலடா. தெரியுமே தெரியலையா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. காசு ஒழுங்கா திருப்பி குடுறான் போல. என்ன தம்பி காசு கேட்டு இருக்கீங்க? காசெல்லாம் திருப்பி தர இல்ல. இல்ல மலையாளத்துல பேசிக்கிருக்க. காசு திருப்பி கிடையாது. என்ன கேட்டேன்? மேட்ச் காட்டுறேன்னு கேட்டேன். மேட்ச காட்டிட்டேன், முடிஞ்சு போச்சு. எனக்கு அப்பே தெரியும்டா, இவங்க எல்லாமே ஒரு ஏமாத்துக்காரங்க. இவன் 100 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்கும்போது எப்படி 100 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்? அப்ப ஏமாத்துறேன். அதானே நான் தான் முன்னாடியே சொன்னேடா, ஸ்டேடியம் இந்த பக்கம் இருக்கு, ஸ்டேஷனுக்கு இங்க கூட்டு போறான்னு. அவன் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீ புள்ள வந்துகிட்டு இல்ல அவனே அவர் வந்து டிக்கெட்டை ஒளிச்சு வச்சிருப்பாரு சொன்ன நீ தான் இப்பதான் வர்ற பெரிய பிள்ளை மாதிரி சுருக்கு பிஞ்சிரும் உனக்கு. தப்பிச்சு போற என்ன? ஒழுங்கு மரியாதை வாங்கின காசை எடுத்து வச்சுட்டு போ. இந்த லட்சணத்துல 200 ரூபாய்க்கு சில்லற இல்ல வெள்ளி பிஞ்சு வாங்கிட்டு காம்பன்சேட் பண்ணவா? தளபதியை பாக்குறியா? பாக்குறேன். நீ அதுக்கு கட்சி மீட்டிங் கூட்டு போவா, அதெல்லாம் வரிசையில எல்லாம் பார்க்க முடியாது. நான் உனக்கு இங்கேயே காட்டுறேன். நானு இங்கேயே காட்டுறேன். இங்க எப்படி மேட்ச்க்கு வந்திருக்காரா? அந்த ஹோட்டல்ல பாரு வந்திருக்காயா? நீயா சொல்ற? ஜடேஜாவா? ஓடு எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு வால் தான தெரியும். அது இல்ல, மேல ஒரு கூரை ஓட. ஆமா கூரைக்கு மேல பாரு ஜீவன் இருப்பாரு பாரு. பக்கத்துல விஜய் இருப்பாரு, சைடுல வெங்கட். நான் ஜடேஜாவை சொல்றேன். ஓட்டு கதையா சொல்ற நீங்க? ஐயா குருப்பெயர்ச்சி சனி பெயர்ச்சி பாத்துக்கிட்டு இருந்தீங்க, என்ன ஐபிஎல்க்கு வந்துட்டீங்க? இது ஐபிஎல் சீசன். ஐபிஎல் சீசன்ல ஐபிஎல் டைட்டில் போட்டு ஏதாவது போட்டாதான் பாப்பாங்க, இல்லன்னா எதுவும் வர பார்க்க மாட்டாங்க. வேஸ்ட் தள்ளி விட்டு போயிடுவாங்க. ஏன்னா பூரா வந்து ஸ்ட்ரீட் லெவல்ல மேட்ச் வைக்கிறது இந்த மாதிரி பாக்குறது தான் வேலையா இருக்கு. அதனால வேஸ்ட் எல்லா வரலையும் பீரை போட்டுட்டு ஐபிஎல் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து மத்ததான் பேசினா கேட்க மாட்டான். ஒன்லி ஐபிஎல். அதான் ட்ரெண்டுக்கு நாங்களே மாறிட்டோம் நாங்க. ஐயா சிஎஸ்கே பத்தி? சிஎஸ்கே வந்து ஒரு லெஜெண்டரி டீம். அத பத்தி இதுக்கு மேல நம்ம பேச வேணாம். ஐயா நீங்களே இப்படி முட்டு கொடுத்தா என்னங்க அர்த்தம்? என்ன பண்றேன்? சென்னை ஃபேனு.
தோனி வெறியன் என்ன பண்றது? நெக்ஸ்ட் ஐயா மும்பை இந்தியன்ஸை பத்தி. மும்பை இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிபட்ட பாம்பு. போன தடவை வச்சு எல்லாரும் வச்சு வெளுத்து அனுப்பி விட்டாங்க. பாம்பு சீண்டியே தீர்வுன்னு தூக்கிட்டு வரும்னு பாப்பாங்க. மேட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. ஒண்ணும் கிடையாது. எல்லாம் சும்மா ஃபேக். எல்லாம் வந்து ஏமாத்துறது. சித்து விளையாட்டு எல்லாம் ஏமாத்துறது. மனசு சாந்திக்காக சொல்லிக்கிறது எல்லாமே. இதே மாதிரியே நான் அடுத்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஐயா அவ்வளவுதாங்க டீம் அவ்வளவுதானா? அது யார் ஜெயிப்பான்னு சொல்ல முடியுங்களா? 10ஆம் தேதி வரைக்கும் தான் கிரகங்கள் வந்து கணிக்க முடியுது. 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கிரகங்கள் மாறும். பிளானட்ஸ் வந்து உட்காரும். 2 போகும் வரும். அப்படிலாம் நடக்குது. அதனால அதுக்கப்புறம் திருப்பி என்னங்கிறத கலந்து ஆலோசிப்போம். வணக்கம். நல்லா இருந்துச்சு. ஆனா இப்போ இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த ப்ரிடிக்ஷன் ஒரு கும்பல் போட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது மேட்சே நாளைக்கு தான் இருக்கு. அதுக்குள்ளே இந்த டீம் இவ்வளோ அடிக்கும், இந்த டீம் சேஸ் பண்ணி இவ்வளோ அடிக்கும், யார் எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு அதை ஒரு கும்பல் போட்டுக்கிட்டே இருக்கு. எப்படி போடுறாங்கன்னு தெரியல. ஆனால் முக்கால்வாசி தப்பாக தான் போடுறாங்க. அது 1-2 பேர். அதுக்கப்புறம் அந்த யாரெல்லாம் அந்த மேட்ச்சில் ஜெயிப்பாங்க அது ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டு விட்டு ப்ரிடிக்ஷன் போட்டு விட்டுருக்காங்க. ஆனால் சிலது கரெக்டாக அவங்க போட்டிருக்க மாதிரியே நடக்குது. அது உண்மையா பொய்யா என்னன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையை குழப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யாரு சிஎம் ஆக போறான்னு அதை வந்தாங்க. இப்ப ஐபிஎல் குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஒரு இதுல அவங்க சீசனுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறாங்க அவங்க. ஆமா, அதாவது கிளி ஜோசியம் பாக்குறது ஏதோ அது ஒருத்தர் பாத்துட்டு இருப்பாரு. கிளியை விட்டு இன்னைக்கு யார் ஜெயிக்க போறான்னு அந்த கிளி போய் எடுக்கும். அதே மாதிரி இப்போ அதை பார்த்து இன்னும் நிறைய கும்பல் வந்துருச்சு. குரங்க வச்சு எடுக்க வைக்கிறாங்க, நாயை வச்சு எடுக்க வைக்கிறாங்க, என்னென்னவோ வச்சு எடுக்கிறாங்க. அதான் அவன் என்னென்னவோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வச்சு இது பிடிச்சன்னு போட்டு இப்படி உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இந்த டிக்கெட் வாங்கிட்டு போய் இப்படி பாக்குறதுக்கு டிவிலே அழகா நல்லா பாத்துக்கலாம். அதான் அது மும்பை அதான் சொன்ன மாதிரி நானும் மும்பை பயங்கரமா ஜெயிக்கும் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா சென்னைக்கு ஈக்குவலா ஏன்னா முன்னாடி நல்லா இந்த கப் அடிச்சவங்க பயங்கரமா விளையாண்ட டீம் எல்லாம் இல்ல. அதான் அந்த டாப் 4 பாத்தீங்கன்னா டாப் 4ல இருக்கிற 4 டீமுமே ஒரு வாட்டி கூட சாம்பியனா ஆகாத டீம். மீதி கீழே இருக்கிற எல்லாருமே சாம்பியன். எல்லாம் கடைசியில் கிடக்குறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 மேட்ச் போனதுக்கப்புறம் மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 7 மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி அடுத்த இது ஆரம்பிக்கும். அப்போ வேற மாதிரி கூட மாறலாம். ஏன்னா நிறைய நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். சில டைம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஏதோ ஒரு இதுல பார்த்தீங்கன்னா 2021 19 18 தெரில எனக்கு. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் 7 மேட்ச்ல 6 மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கடைசி 7 மேட்ச்ல 1 மேட்ச் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெளில போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ராஜஸ்தானும் பார்த்தீங்கன்னா போன வாட்டி அப்படிதான். 7 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் 7 மேட்ச்ல 6 மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 7 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிப்பாங்க. நான் கிட்ட சொல்லுவேன், ராஜஸ்தான் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு மேட்ச் தோந்துருச்சு வரிசையா தோப்பாங்க. அந்த கான்பிடென்ட் உடஞ்சிரும். அதான் சொல்ல முடியாது எப்போ எப்படி இருக்கும்னு. ஆமா, அதுக்கப்புறம் தோத்துட்டோமேட்டு ஜெயிச்சே ஆகணுமேனு அந்த ஒரு இதுல விளையாட்டே நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆமா ஆமா. அந்த ட்ரெயின் அந்த ரயில்வே ஸ்டேஷன் போட்டு நான் கூட ஒரு இது போயிருக்கேன் அந்த சைடு. ஆனா நின்னு பார்த்ததுல அப்படி ட்ரெயின் போகும்போது அப்போ விளையாடலாம் எதுவும் இல்ல. அப்போ கிரிக்கெட் டைம்லாம் இல்ல. சும்மா அந்த கிரவுண்ட் மட்டும் பாத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு சொல்ற மாதிரி அங்க பாப்பா போல இருக்கு. விட்டா டிக்கெட் போட்டு எனக்கு தெரிஞ்சு அங்க கூட்டம் போய் அப்படி பாக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் போக முடியாதவங்க அதுக்கு டிவில அழகா பாத்துட்டு போயிடலாம். ஆனா என்ன இருந்தாலும் அத போய் ஒரு வாட்டியாவது பாக்கணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல, எல்லாருக்குமே இருக்கும். அப்படி என்னதான் இருக்கு அங்க. அப்போ நேர்ல பாக்கும்போது எப்படி இருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. என்னதான் இப்போ படம் நம்ம ஓடிடி டிவி எல்லாத்துலயும் பாக்குறோம். ஆனா தியேட்டர்ல பார்க்கும்போது தானே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அதனால மேபி அது போகணும்னு ஆசை இருக்கும் எல்லாருக்கும். ஒரு வாட்டியாவது போகணுமே. எனக்கும் ஆசை இருக்கு. இன்ன வரைக்கும் போகல. பார்க்கலாம். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்